ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த பதிவை நீ கேட்டுட்டேனா இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆமீன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ உன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற பொறுப்பை தலையில் சுமந்துக்கிட்டு உன் குடும்பத்துக்காகவே ஓடி ஆடி வேலை செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்க. குடும்ப நலனே முக்கியம்னு நினைக்கக்கூடிய உனக்காக என் அன்பு பிள்ளையான நீ தான் முக்கியம்னு நினச்சி இந்த சாயப்பா உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பதையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் செய்யும் செயலையும் அவர்கள் உன்னை பற்றி பேசுகிற வார்த்தைகளையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சில பேர் உன் மனசு நோகும்படியா சில விஷயங்களை உனக்கு செஞ்சிடுறாங்க. ஆனால் அதை செஞ்சுட்டு தான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தி பேசும்போது உன் மனசு இன்னும் காயப்படுறதை என்னால் உணர முடியுது. கவலைப்படாத என் செல்லமே. யாரும் தப்பு செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு தீங்கோ துரோகமோ செஞ்சுட்டு என்னிடமிருந்து அவ்வளவு சுலபமாக தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சவனுக்கு உரிய தண்டனையும் நான் கொடுப்பேன். நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்காக நன்மைகளையும் நான் அள்ளி கொடுப்பேன். நீ எதையும் யோசிக்காம உன் கடமை உணர்வை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட்டுக்கிட்டே இரு. உன்னுடைய நல்ல ஒழுக்கத்துக்காகவும் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காகவும் நல்ல செயலுக்காகவுமே இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் மனுஷன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் அது முக்கியம் இது முக்கியம், காசு பணம் அது இதுன்னு எல்லாத்தையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உடம்புல ஏதாவது நோய் நொடியோ கோளாறோ குறையோ வந்துருச்சுன்னா உடம்பு தான் முக்கியன்றது உனக்கு புரிய வரும். எப்போதும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு அப்புறமா மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்து. குடும்பம் காசு குழந்தை பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறத விட உன் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியன்றத நீ மறந்துடக்கூடாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வு சொல்லட்டுமா? என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன்னால் முடியும்னு நினைக்கிற விஷயங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். இல்லை முயற்சி செஞ்சு மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுடுறது தான் உனக்கு நல்லது. இதன்படி நீ வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ கவலையை தருவதாகவோ பிரச்சனையாகவோ இருக்காது. நீ வெளிச்சத்தில் வாழ்க்கையில் நல்லா காசு பணம்னு வசதியாக வாழும்போது ஒரு கூட்டமே உன் கூட்ட சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு உன் கூடவே நிழலாக இருப்பார்கள். உன்கிட்ட இருக்கிறதையெல்லாம் வாங்கிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட இருந்துக்கிறதையெல்லாம் கறந்துட்டு அப்புறமா உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கே ஓடி மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படி வாழ்க்கையின் இருளான நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் கூட இருக்கவங்களுடைய உண்மையான முகத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். நீ எதிர்பார்க்குற பாசத்தை இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் கொடுக்கலன்றதுக்காக கவலைப்படாத. உனக்காக அனைத்தையும் அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னை பக்குவப்படுத்தி உயர்த்தி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? கண்டிப்பாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டினா ஓய்வு நேரத்தில் கூட இதில் எப்படி நாம் பிரயோஜனமாக இந்த நேரத்தை செலவிட முடியும்னு யோசி. நல்ல விஷயங்களுக்காக நீ நேரம் ஒதுக்கி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நானே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது அந்த வழியே மனிதர்களின் குணத்தை மாற்றிடுது. சில பேர் ரொம்ப முரட்டுத்தனமாக மாறுறாங்க, சில பேர் ரொம்ப மௌனமானவர்களாக மாறி போகிறாங்க, சில பேர் பக்குவப்பட்டவர்களாக ஞானம் உள்ளவர்களாக மாறுறாங்க. எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். மரத்தில் உட்காரக்கூடிய பறவைகளை நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். எந்த பறவையும் கிளையை நம்பி உட்காருவது கிடையாது. கிளை உடஞ்சாலும் முறிஞ்சாலும் நம்ம ரெக்கை வச்சு நம்ம பறந்து போயிடலான்ற நம்பிக்கையில் தான் எல்லா பறவைகளும் மரத்தின் கிளையில் உட்காருது. அந்த பறவைக்கு இருக்கிற நம்பிக்கை ஏன் உனக்கு இருக்கக்கூடாது? நீ யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி வாழ பழகு. உனக்காக அனைத்தையும் உன்னாலேயே சிறப்பாக செஞ்சுக்க முடியும். என்ன கஷ்டம் வந்தாலும்
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா அனைத்தையும் உன்னால் சிறப்பாக சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையை பற்றி உண்மைகளை கற்றுக் கொடுக்குறேன். உண்மையான ஆனந்தங்கிறது வெளிய உலகத்தில் கிடையாது. அமைதியை தேடுறேன், நிம்மதியை தேடுறேன், சந்தோஷத்தை தேடுறேன்னு உலகத்தில் வெளியே போய் தேடிக்கிட்டே இருக்காத. உன் உள்ளத்துக்குள்ளே தான் அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு கிடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டினா நீ என்னையே உணர்ந்து கொள்ள முடியும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல தோல்வியை வரவேற்க கற்றுக்கோ. தோல்விதான் வெற்றியின் முதல் படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினச்சின்னா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழணும். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், நல்ல உயர்ந்த வாழ்க்கையை வாங்கணும், சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கு தயங்காதே என் தங்கமே. கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது தான் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து சேரும். உன்னை திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தா நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதனால் முதல்ல உன்னை சுற்றி இருக்கவங்க சரியாக இருக்காங்களான்றதை பாரு. எப்போது உன்னால் அது மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியலையோ அப்போது நீ வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாத ஆளாக மாறி போயிடுவ. முதல்ல கூட இருக்கிறவங்கள சரியாக புரிஞ்சுக்கோ. அதே போல் நீயும் உன்னை பற்றி மற்றவங்களுக்கு விளக்கம் அளிக்க முயற்சி செய்யாதே. யார் உன்னை பற்றி என்ன நினச்சிக்கானாலும் நினச்சிக்கட்டும்னு உன் வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்து கடந்துட்டு போ. எல்லா விஷயங்களிலும் எதுக்கெடுத்தாலும் அவசரப்படாத. வாழ்க்கையில் அவசரப்பட்டினா எதுவும் சரியாக நடக்காது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் என் பிள்ளைங்க கஷ்டப்படவே கூடாது, என் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சமாளிக்க தெரியாது, பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதுன்னு பிள்ளைகளை பொத்தி பொத்தி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்க்க வேண்டாம். பிள்ளைகளை சுகமாக வளர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க தெரியுமா? இன்றைக்கி பிரச்சனை பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, வீட்டில் இருக்க கஷ்டம் தெரியக்கூடாது, அவங்கள சொகுசாக சுகமாக வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்க கோழைகளா, துணிவே இல்லாத பிள்ளைகளா, எதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாத அப்பாவித்தனமான ஏமாளி பிள்ளைகளாக மாறிடுவாங்க. அதனால் எதிர்காலத்தில் அவங்களே அவங்க கையின் மூலமாக சுய உழைப்பின் மூலமாக யாரிடமும் ஏமாறாமல் வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியாக வாழணும்னா இன்னைக்கு அவங்களுக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள விடுங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதால ஒன்றும் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விதத்திலும் தோற்று போயிட மாட்டாங்க. நல்லது தான் நடக்கும்ன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. கோபங்கிறது மற்றவங்க செய்கிற தவறுக்காக நீ உனக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை. எந்த விஷயத்திலும் யார் மீதும் கோபப்படாதே. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். சில விஷயங்கள் முன்ன பின்ன போகும்போது, நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போகும்போது அதுக்காக வருத்தப்பட வேணாம். எப்போ பார்த்தாலும் மனக்காயங்களிலும் கஷ்டங்களிலுமே நீ கவனம் செலுத்தினா தொடர்ந்து வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் இருக்கும். அதனால் மனக்காயமோ மனக்கஷ்டமோ அதிலிருந்து உனக்கு கிடைச்ச பாடத்தில் கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்கள், அதாவது எப்போதுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்களும், அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறவங்களும், அல்லது எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துபவர்களும் உன் கூட இருக்கும்படி வச்சுக்காத. இப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் கொண்ட நபர்கள் உன் கூட இருந்தால் நீ நினைக்கிற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அதுவே தடையாக இருக்கும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சாலும், நீ சந்தோஷப்படும்படியாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பார்த்து பொறாமை தான் படுவாங்க. அப்படிப்பட்டவர்களை உன் வீட்டுக்குள்ளே அழைக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களா, நேர்மறை சக்தி கொண்டவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்படி இருக்கும்போது நீயும் நல்ல எண்ணங்களோட, நல்ல நேர்மறை சக்தியோட ஓய்வெடுத்துக்கிட்டு உழைக்க முயற்சி செய்யும்போது அதற்கு உரிய பலனை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். உனக்கு உழைக்கிறதுக்கு மட்டும் உரிமை இல்லை, ஓய்வெடுக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இந்த உலகத்தில் உடைந்த எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை கொண்டவனாக
இந்த சாயப்பா நான் தான் இருக்கேன். உன் உடஞ்சு போன மனசையும் சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே.